வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். கொஞ்சம் பொறுமையா இரு. அங்கிள் வந்ததும் நான் அவரை வச்சு உன்னை ஏமாத்தினவங்கள எப்படியாவது புடிச்சிடலாம். சரியா? சரி ரம்யா, நீ மறுபடியும் அவர்கிட்ட பேசினா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு. சரிடா. இவன் இங்கேயே சுத்திட்டு இருக்கிறத பார்த்தா உதவி செய்யறன்ற பேர்ல இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திப்பாங்க. இது சரிப்பட்டு வராது. இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டு. அத்தை, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க அத்தை. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, வேண்டாம். பசிக்கலையா? மதியமே நீங்க ஒழுங்கா சாப்பிடல, அப்புறம் எப்படி பசிக்காம இருக்கும்? அத்தை வாங்க அத்தை, வந்து சாப்பிடுங்க. நான் தான் சொல்றேன்ல ஈஸ்வரி, எனக்கு பசிக்கல, வேண்டான்னா விட்டுட. நீங்கெல்லாம் சாப்பிடுங்க, நான் படுத்துக்கிறேன். அத்தை ஏங்க சாப்பிடலாம், டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. எனக்கு வேணாம் ஈஸ்வரி, பசிக்கல. நீ போய் சாப்பிடு. சாப்பிட வரீங்களான்னு நான் கேட்கல, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறேன். எந்திரிச்சு வாங்க. அதான் பசிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீ போய் சாப்பிடு, எனக்கு எதுவும் வேண்டாம். போனா போகுதுன்னு பொறுமையா போனா அம்மாவும் புள்ளையும் ஓவரா பண்றீங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன நீ பேக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? நான் என் வீட்டுக்கு போறேன் ரேணுகா. ரேணுகா, எனக்காக ஒரு ஆட்டோ மட்டும் போய் பிடிச்சிட்டு வரியா? என்ன நீ சொல்றீங்க? இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா, கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ போய் என்னன்னு கேளுட. வாண்ண. இவ ஒருத்தி. அம்மா, அண்ணி ஊருக்கு போறேன்னு பேக்கோட கிளம்பி நிக்கிறாங்க, மாமா சீக்கிரம். என்னது ஈஸ்வரி, என்னம்மா பண்ற? வேற என்ன அத்தை பண்ண சொல்றீங்க? என் வார்த்தைக்கு தான் இங்க மரியாதையே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு நான் இங்க இருக்கணும் அத்தை? இது உங்க வீடு, அதனால எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பீங்க. கேக்குறதுக்கு நான் யாரு? நீங்க இப்படியே ஆளுக்கு ஒரு ரூம்ல முகத்தை தூக்கி வச்சுக்கோங்க, நான் என் வீட்டுக்கு போறேன். அங்கேயும் என்ன சேர்த்துப்பாங்களான்னு தெரியல, நானே தானே வீம்பா வர கிளம்பி வந்தேன். எல்லாம் என் நேரம். பரவாயில்ல, எனக்குன்னு ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்காமையா போயிடும்? ஏய் ஈஸ்வரி, இப்ப என்ன நடந்துச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது எந்திரிச்சு வந்தீங்களா? எல்லா குடும்பத்திலயும் தான் பிரச்சனை இருக்கு, அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? மதியானம் 2 பேரும் பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போனீங்க. வேலை மெனக்கட்டு சமைச்ச எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுனால என்ன ஆயிட போகுது? அந்த அளவுக்கு கோவத்தை தலையில ஏத்துக்கிட்டு அப்படி என்னத்தை சாதிக்க போறீங்க? அண்ணே, அண்ணி கேக்குறது கரெக்ட் தானே? நமக்காக தானே அவங்க டிஃபன் செஞ்சாங்க. யாருமே சாப்பிடலன்னு சொன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. விடு ரேணுகா, நீ என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கெல்லாம் புரியாது. அதெல்லாம் கொண்டு போய் எங்கேயாச்சும் வெளியே கொட்டு. இன்னைக்கு குடும்பமா பட்னி கிடப்போம். ஈஸ்வரி, நீ போய் டிஃபன் எடுத்து வைமா, சாப்பிடுவோம்.
சரி வாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆமா, செந்தில் எங்க? அவன் தான் 1 மணி நேரமா மாடியில் நின்று போன் பேசிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் அவனை இழுத்துட்டு வரேன். அண்ணா 2 நாள் அணி கூட சமாளிக்க முடியல. நீ எல்லாம் படாத பாடு பட்டிருப்ப போலியே. ஆனா அண்ணியோட இந்த அப்ரோச் தான் கரெக்ட்னு தோணுது. என்னமா சொல்ற? போ. அண்ணி அண்ணி விடுங்க நீ, விடுங்க நீ, விடுங்க. உட்காரு. சாப்பிடு. உன்ன சாப்பிடுற நேரத்துல உனக்கு என்னடா போனு? சாப்பிடு. நல்லா சாப்பிடு. அத விடுங்க நீ. 1 மணி நேரமா அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு கேளுங்க. நான் ஒன்றும் யாருக்கிட்டையும் பேசல. எனக்கு கால் பண்ணவங்க தான் அருன்னு அறுத்து தள்ளிட்டாங்க. பிடிக்காம எதுக்கு பேசுற? வேலை இருக்குன்னு கட் பண்ணிட வேண்டியதானே? பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க சொன்னதுனால தான் ஃபோன் அட்டன் பண்ணி பேச வேண்டியதாயிடுச்சு. கடைசியில் காதில் ரத்தம் வராத குறை. சரி விடு செந்தில். உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறது தானே நல்ல குணம். அதுக்கு ஏன் நீ சலிச்சுக்கிற? ஆனா ஒண்ணு, எவ்வளவு முக்கியமான காலா இருந்தாலும் சாப்பிடுற நேரத்துக்கு வந்துடணும். புரியுதா? சரி அண்ணி. அப்புறம் இன்னொரு விஷயம், இது செந்திலுக்கு மட்டும் இல்ல. நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதுதான் ரூல்ஸ். அப்படிதான் நீங்க எல்லாரும் நடக்கணும். இனிமே சாப்பிடுற விஷயத்துல யாரும் உங்க கோவத்தை காட்டக்கூடாது. சாப்பிடுங்க. என்னங்க மாத்திரை போடலையா நீங்க? இந்தாங்க. என்னங்க ராஜசேகர்னு வருது? யாரு? அந்த ரம்யாவோட அப்பாவா? ஆமா, அவருதான் கொண்டா. அவர் எதுக்குங்க உங்களுக்கு கால் பண்றாரு? என்னன்னு விசாரிச்சாதானே தெரியும். நான் ராஜசேகர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நீங்கள் காலையில் சொன்ன விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். மனசே கேட்கல, அதான் கால் பண்ணேன். உங்கள் பொண்ணை கட்டிக்க போகிறவன் உங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு சொன்னப்பவே நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்கன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்ப உங்கள் பொண்ணு உங்களை பிரிஞ்சு இருக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நரக வேதனையாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சார், நானே நடந்ததை நினச்சி நிம்மதி இல்லாமல் இருக்கேன். இதில் நீங்கள் வேற ஏன் சார் திரும்ப சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் இதை சொல்லி காட்டுறதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணலங்க. அடுத்தது என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அடுத்ததா? ஆமாங்க, பொண்ணு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு அப்படியே உட்கார்ந்து இருக்கவா போறீங்க? எத்தனை நாளைக்கு தாங்க முடியும்? எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப அவளை எப்படி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு யோசிக்க வேணாமா? வாஸ்தவமான பேச்சு தான். எங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு போனவ அவ்வளவு சாதாரணமா வந்துருவாளா என்ன? நீங்க தாங்க எப்படியாவது அவங்கள திருப்பி கூட்டிட்டு வரணும். முடியாதுன்னு அப்படியே உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. என்ன கேட்டா சரவணனையும் ஈஸ்வரியும் நீங்க திரும்பவும் உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போகணும். அவங்க இங்க இருக்கிறது தேவையில்லாத சிக்கலை தான் உருவாக்கும். சரவணனையா? என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அவனை எப்படிங்க என் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது?
அதுக்குன்னு 2 பேரையும் மொத்தமா பிரிச்சு விட்டுற முடியுமா? என்னங்க பேசுறீங்க? இப்படியே உங்க பொண்ணு இங்க இருந்து பழகிட்டான்னா நாளைக்கு நீங்களே கூப்பிட்டாலும் அவ உங்க வீட்டுக்கு வர மாட்டான். ஒருவேளை சரவண மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டான்னா அவட சந்தேகப்பட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவ உங்களை வெறுத்து ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இழந்த படம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, மீதி கொஞ்சம் தான் வர வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன, நடந்ததை மறந்துட்டு அடுத்தது என்ன செய்யறதுன்னு பாருங்க. அதுதானே புத்திசாலித்தனம். மறுபடியும் சொல்றேன், எவ்வளோ சீக்கிரத்துல நீங்க அவங்க 2 பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்படியே அவங்கள இங்க இருக்க விட்டீங்கன்னா நாளைக்கு உங்க பொண்ணை நீங்க இழக்கிற மாதிரி ஆயிடும். நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வைக்கிறேன். அப்பாடா, எப்படியும் மனசை குழப்பி விட்டாச்சு. இதை கேட்டு இவங்க 2 பேரும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நல்லது. என்னங்க அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் மறந்துருங்க, 2 பேரை கூட்டிட்டு வந்துருங்கன்னு பேசிட்டு இருக்காரு. இங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல அவருக்கு தெரியுமா? நம்மளை ஏமாத்தி பணத்தை திருடிட்டான் அந்த சரவண. இதுக்கு மேலேயும் அவனை வீட்டுக்குள்ள எப்படிங்க சேர்க்க முடியும்? புரியுது எனக்கு. அதுக்காக ஈஸ்வரி அப்படியே தலைமொழிகிற சொல்றியா? நம்ம பொண்ணுடியாவ. அவரு சொல்றதும் நியாயம்தான். ஈஸ்வரி அங்கேயே இருக்க விட்டுட்டா அவ திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றதே சிக்கலாயிடும். நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய் ஈஸ்வரி கிட்ட சமாதானமா பேசி அவளை இங்க கூட்டு வந்துரு. என்னங்க பேசுறீங்க நீங்க? சொன்னதை மட்டும் செய், வீம்புக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. என் பொண்ணை பிரிஞ்சு 2 நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. இதில் மொத்தமாக என்னை விட்டு பிரிஞ்சு போயிருன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. இந்த பாரு, நீ போய் கூப்பிட்டாலும் உடனே வரேன்னு சொல்லி அவள் கிளம்ப மாட்டான். அப்படியே வந்தாலும் சரவணனோட தான் வரேன்னு சொல்லுவா. வேற வழி இல்லை. நம்ம பொண்ணு நமக்கு வேணும், புரியுதா? இப்போதைக்கு அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணுமோ அதை கலந்து பேசி செய்வோம். நாளை காலையில் நீ கும்பகோணம் கிளம்புற வழியை பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ போகும்போது துரையோ மனோகரையோ கூட கூப்பிட்டு போவாத. அவனுங்க மண்டை சூடு பிடிச்சவனுங்க. எதையாவது வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுவானுங்க. அப்புறம் ஈஸ்வரி ஜென்மத்துக்கு இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டான். அதனால நீ அங்கே போய் ஈஸ்வரி கிட்ட பக்குவமாக பேசி அவங்க 2 பேரும் இங்கே கூப்பிட்டு வா. இங்கே வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன். என்னடி அமைதியா இருக்க? உன்னதானே கேட்குறேன், போறியா இல்லையா? சரி போறேன், இல்லைன்னா விடவா போறீங்க? என்ன பண்ற? நாளைக்கு என்ன சமைக்கலான்னு போன்ல ரெசிபி பார்த்துட்டு இருக்கேங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ வீம்புக்கு சமைச்சேன்னு பார்த்தா தினமும் சமைக்கிற ஐடியால இருக்க போல. ஆமா, அதுல என்ன தப்பு? என் வீட்ல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன்னா அது என் பிறந்த வீடு. ஆனா இது என் புகுந்த வீடு இல்லையா? இங்கயும் நான் எந்த வேலையும் செய்யாம ஹாயா உட்கார்ந்துட்டு இருந்தா என்னங்க சொல்லுவாங்க? பாரு, இந்த வீட்டு மருமக பெரிய பந்தா பார்ட்டி போல ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான்னு பேச மாட்டாங்களாங்க? இது பாருங்க, அதுவும் இல்லாம சமைக்கிறதும் ஒரு மாதிரி ஜாலியா தாங்க இருக்கு. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒண்ணு சமைச்சு அத அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றப்ப ஒரு ஃபீலிங் வருது பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன்,
இனிமே டெய்லி நான் தான் இங்க சமைக்க போறேன். ஓகேவா? ம் சரி ஓகே. ஓகேன்னு சொன்னா மட்டும் போதாதுங்க. இன்னைக்கு மாதிரியே தினமும் நீங்க தான் எனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து சமைச்சப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அது எனக்கு தினமும் வேணுங்க. நாளைக்கு என்ன சமைக்கலான்னு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம். ஓகேவா? என்னங்க அமைதியா ஆயிட்டீங்க? இல்லை ஈஸ்வரி, நீயே சமைச்சுக்கோ, நான் வரல. ஏங்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீயே பார்த்தல. நான் தான் ஸ்வீட் செஞ்சேன்னு சொன்னதுக்கு அம்மா பாதி சாப்பாடுலேயே எழுந்து போயிட்டாங்க. நீ சொல்ற மாதிரி நாளைக்கு நீயும் நானும் சேர்ந்து சமைச்சு அது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்கள கஷ்டப்படுத்தணும்? அவங்க கோபம் குறையிற வரைக்கும் நான் ஒதுங்கியே இருக்கேன் ஈஸ்வரி. அதான் நல்லது. ஆனா இத்தனை வருஷத்துல அவங்க எதுக்காகவும் என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. இதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவும் நானும் பேசாம இருக்கிறது. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க ஃபீல் பண்றீங்க? முதல்ல கண்ணை தொடங்க. சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. இத பாருங்க, எந்த சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான். அதே மாதிரி எந்த கஷ்டமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான். இதுவும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். எனக்கு தெரிஞ்சு அத்தைக்கு உங்க மேல கோபம் கூட இல்ல, வருத்தம் தான். அந்த வருத்தம் அவங்க மனசுல இருந்து கண்டிப்பா போயிடும். அது போனதுக்கு அப்புறம் அவங்களே உங்ககிட்ட பேசதான் போறாங்க. ஏன் தப்புதாங்க. நீங்களும் நானும் சேர்ந்து சமைக்கலான்னு சொல்லி உங்களை தேவையில்லாம ஃபீல் பண்ண வச்சுட்டேன். சாரிங்க. பரவாயில்ல ஈஸ்வரி, நீ எதுக்கு சாரி கேட்குற? நியாயமா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இப்ப ஆறுதலா பேசினனே அதுக்கா? அதுக்காக மட்டும் இல்லை, வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லாம் நீ நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் ரேணுகா செந்தில் கிட்ட நீ உரிமையை பழகிறது, அவங்கள கண்டிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு ஈஸ்வரி. இவ்வளவு பிரச்சனைகள்லையும் அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப பண்ணாதீங்க. இது ஒன்றும் யாரோட குடும்பமோ கிடையாது, என் புருஷனோட குடும்பம். இந்த குடும்பத்து மேல எனக்கும் அக்கறையெல்லாம் இருக்கு. அப்படியே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுனாலும் அத இப்படி அங்க மொக்கையா சொல்லுவாங்க. ஏன் வேற எப்படி சொல்லணும்? என் கிட்ட நெருங்கி வந்து என் கையோட கை சேர்த்து அப்படியே ஒரு ஹக் கொடுத்து மெதுவா என் காது கிட்ட வந்து தேங்க்ஸ் ஈஸ்வரின்னு எனக்கு மட்டும் கேக்குற மாதிரி ஒரு ரொமான்டிக்கான வாய்ஸ்ல சொன்னா அது தேங்க்ஸ். அத விட்டுட்டு செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி தேங்க்ஸ்னு சொன்னா அதுல என்னங்க ஃபீல் இருக்கு? ஓ, என்ன ஓஹோ? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? இப்ப சொல்லுங்க தேங்க்ஸ். சொல்லுங்க. தேங்க்ஸ் ஈஸ்வரி. கையுங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? இதுதான் உங்க ஊர்ல கட்டி பிடிக்கிறதா? ஃபோன். ரம்யா தான் கூப்பிட்டுருக்கா. போங்க போய் பேசுங்க.
ஆ சொல்லு ரம்யா. ஹலோ சரவணா, ஃப்ரீயா இருக்கியா? ஆ ஃப்ரீ தான். சரிடா, கமிஷனர் அங்கிள் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தல்ல, அவருக்கு கால் பண்ணேன், ரீச் ஆகல. மெசேஜ் பார்த்துட்டு அவர் இது வரைக்கும் என்ன கூப்பிடல. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அவரு 2 நாள்ல வந்துருவாருங்கிற மாதிரி சொல்றா. அதனால அவர் வந்ததும் நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி ரம்யா. ஒன்னும் கவலைப்படாதடா. அவரை பார்த்து பேசினா கண்டிப்பா இதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள கண்டுபிடிச்சிடலாம். நீ அதையே நினைச்சிட்டே இருப்பேன்னா நான் கால் பண்ணேன். அங்கிள் வந்ததும் நான் சொல்றேன், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். தைரியமா இருடா. சரி ரம்யா. பரவாயில்லங்க, ரம்யா உங்களுக்கு இந்த விஷயத்துல இவ்ளோ ஹெல்ப் பண்றாங்களே, பெரிய விஷயம்தான். நான் உங்களை நல்லவன்னு நம்புறேனா, நீங்க ஏன் வீட்டுக்காரரு? ஆனா உங்க அம்மாவே உங்களை நம்பாதப்ப ரம்யா உங்களை நம்பி ஹெல்ப் பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க.